அந்த காலத்தில் மன்னர் ஆட்சியில் கேட்பாராம் மன்னர், அமைச்சர் பெருமக்களே, எம் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களா? அமைச்சர் தலையை வணங்கி, ஆமா ஐயா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க. உண்மையா தெரிஞ்சுக்கணும்னா ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற சும்மா பொய்யான ரோட் ஷோ போயிட்டு அங்க திமுக காரங்களை வழியில் நிக்க வச்சுக்கிட்டு திமுகவை சார்ந்த பெண்கள் எல்லாம் அங்க ட்ரைனிங் கோச்சிங் கொடுத்து கேள்வி பதிலாம் சொல்லி கொடுத்து இதெல்லாம் சொல்ல வேண்டாம். நேரம் நீங்க தனித்தனியா போங்க, யாருக்கும் தெரியாம போங்க, எல்லாம் மாறு வேடத்துல போங்க. நினைச்சு பாருங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் மாறு வேடத்தில் எப்படி இருப்பார்? அங்க போய் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு சொல்லுவாங்க, இன்னும் இருக்கிற 8 மாதத்திலாவது ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணிட்டு போங்க. ஏன்னா 4 ஆண்டு காலம் நீங்க பாவத்தை தான் செஞ்சிருக்கீங்க. அது சாதாரண பாவம் கிடையாது, பெரிய பெரிய பாவம் செஞ்சிருக்கீங்க. இல்லைன்னா அந்த கடலூர் மாவட்டத்தில் 80 வயசு பாட்டி கேட்டா, ஸ்டாலினை கேட்டா பெண்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. 80 வயசு பாட்டியை கூட விட்டு வைக்கல, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் இன்னும் வருது, நிறைய வரும். விட போறதில்லை திமுகவை விட போறதில்லை. எல்லாம் ஒரு பார்த்தலாம், ரெண்டுல ஒண்ணு பார்த்தலாம். அது எப்போ என்ன எப்படி எல்லாம் போக தெரியும், போக தெரியும். அதனால இது எல்லாம் 2ல ஒன்று பார்த்தலாம். இந்த பொதுக்குழுவை மிக சிறப்பாக நடத்தி என்ன ஏம்பா முத்து, அடுத்த முறையில் அவ்வளோ இந்த ரோட் ஷோலாம் வேணாம், டக்குன்னு சீக்கிரமா எனக்கு கூட்டிட்டு வந்து 1.5 மணி நேரம் மக்களுக்கெல்லாம் இடைஞ்சலாம் இருக்குது, அதெல்லாம் வேண்டாம், நம்ம நேரம் வந்துடுறோம். இல்ல அடுத்தது நான் என்ன பண்ணணும்னா, நானும் ஒரு மாறு வேடத்துல டக்குன்னு ஏதோ ஒரு சைட்ல அப்படியே பைக்ல வந்துட்டு நான் உள்ள வந்துடுறேன். இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கட்டும், மக்கள் ரோட்ல போறாங்கல்ல எல்லாம். ஆனாலும் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா எல்லாமே அது பார்த்த நாடு எல்லாம், எனக்கும் அவங்கள பார்க்கறது மகிழ்ச்சி தான் எல்லாம். அதனால தயார் நிலையில இருங்க. மிகப்பெரிய ஒரு போர், இன்னும் 8 மாதத்திலே மிகப்பெரிய ஒரு போர் தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கிறது. சமூக நீதி போர், இந்த ஊழல் ஆட்சிக்கு எதிரான ஒரு போர். அதற்கு தயார் நிலையிலே நீங்கள் இருக்க வேண்டும். நம்ம கட்சியை வேகமாக பலப்படுத்துங்கள், உறுப்பினர்களை அதிக அளவிலே சேருங்கள். என்னுடைய ஆசை, இந்த 9 சட்டமன்ற தொகுதியிலே 4 பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே வர வேண்டும் என்ற என்னுடைய ஆசையை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்று எனக்கு முழு நம்பிக்கை உங்கள் மீது எனக்கு இருக்கிறது என்று இந்த நேரத்தில் சொல்லி, இந்த பொதுக்குழுவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகள், குறிப்பாக மாவட்ட செயலாளர் தலைமையிலே அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவித்து நன்றியோடு அமருகின்றேன். வணக்கம்.